ப்ரோ கேசரி பொங்கல்லாம் கிடையாது, செம்ம பிரியாணி. கொஞ்சம் கரு எடுத்திருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா தங்கச்சி அண்ணன் சென்டிமெண்ட் எடுத்தா எல்லாம் பாசமா தான் சொல்லணும். ஏதாவது இருக்கும் ப்ரோ கொஞ்சம். அவன் கேவிஎன் ப்ரொடக்ஷன் வந்து பெங்களூர் சைட்ல ஏதாவது ஒரு கொஞ்சம் எடுத்திருப்பான். ஆனா டெஃபினட்டா ரீமேக் கிடையாது ப்ரோ. கொஞ்சம் இது எடுத்திருப்பாங்க, பண்ணிருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா எந்த படமும் எதுவும் எடுக்க முடியாது ப்ரோ. சரிங்களா? அதனாலதான் அதை ஒழிச்சு வச்சிருக்காங்க. தளபதி செகண்ட் ஹாஃப்ல செம்ம சம்பவம். சவுக்கெட்டார்ல அங்கதான் சீன், அதுக்கப்புறம் தான் சீன் இருக்கு. சரியான சம்பவம் இருக்கு. இவங்க என்ன கட் பண்ணாலும் ப்ரோ எல்லாத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது. பேச வேண்டியெல்லாம் வெளியே பேசிட்டாரு. அவர் தான் இவருக்கு பேச போறாருல. இந்த கட் பண்ணாலும் படம் ஒண்ணு பேசல ப்ரோ, அது போதும். நாங்க இருக்கோம் ப்ரோ, பேச வைப்போம் இல்ல, விட மாட்டோமே. செம்ம ஜாலி வந்து மங்காத்தா படம் கூட வர்றதுதான். ஒன்னா சேர்ந்து நாங்க செலிப்ரேட் பண்ணுவோம். அதுல ஒண்ணு பண்ணலாம்னு நினைச்சாங்க, அது நடக்கவே நடக்காது. தளபதி எல்லாம் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம் டெஃபினட்டா. ஷோர் ப்ரோ. மத்த நடிகர்கள் எல்லாம் என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் ஃபெஸ்டிவல் சொல்றாங்க. அந்த நடிகர்களோட சப்போர்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க ப்ரோ? சும்மா சமூகத்துக்கு ட்வீட் பண்ணிட்டு போறது விஷயம் கிடையாது. களத்துல நிக்க முடியாது, நிக்க விட மாட்டாங்க. பட் தேங்க்ஸ் சொல்லலாம். எங்களுக்கு சைட்ல இருந்து நீங்க சொன்னதுக்கு தேங்க்ஸ். பட் ஃபுல்லா நிப்பீங்களா? ப்ரோ பேசிதானே ப்ரோ ஆகணும். அவர் சைட்ல அவர் டிஃபெண்ட் பண்ணாரு, பேசிதான் ஆகணும். இது அவருக்கு அஃபெக்டும் ஆகும். அதான் ப்ரோ அவங்க போட்டாங்க, அது தேங்க்ஸ் தான் சொல்லணும். ரைட்டா? வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அவர் நடிக்கிறாரு, அது அவர் பின்னாடி இன்னும் ஃபேஸ் பண்ணுவாரு, இல்ல என்ன டிஸ்கஷன் நடக்கும் இல்லை. இது வந்து எப்படி தெரியுமா ப்ரோ, அவங்க வந்து ஓப்பன் அப்பா வருவாங்க, சொல்லி பேசுவாங்க, போய் பேசிதான் ஆகணும். பேசாம இருக்க முடியாது. தளபதிக்கு வேண்டி வராங்க, பேசிதான் ஆகணும். நாளைக்கு ஃபேஸ் பண்ணணும்ல.